தெய்வம் என உரைத்தார் ஐயா. பூரணத்தை இன்னது என்று புகழ வேண்டும், காரணத்தை சொல்லுகிறேன் நினைவாய் கேளு. கலையான 16 பூரணமே ஆகும். மாரணமாமூலகத்தில் மதிமயங்கி மதி கெட்டு பூரணத்தை இகழ்ந்தாரையா. வாரணத்தை மனம் வைத்து பூரணத்தை காத்தால் வாசி என்ற சிவயோக வாழ்க்கையாச்சே. ஆச்சப்பா இந்த முறை 18 பேரும் அயன்மாலும் மரணோடும் தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறியச் சொன்னார். முனிவோர்கள் இருடியர் இப்படியே சொன்னார். பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாக்காரு. வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசி நடுமைத்துள் வாழ்வார்தானே. தான் என்ற பெரியோர்கள் உலகத்து உள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு தேனென்ற பானமதை பானம் செய்து தெவிட்டாத மௌன சிவயோகம் செய்தார். ஊனென்ற உடலை நம்பி இருந்த பேர்க்கே ஒரு 4 வேதம் என்றும் நூலாரென்றும் நான் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினார். உலகத்தோர் பிழைக்கத்தானே. பிழைப்பதற்கு நாள் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இறப்பார் என்றும் உழைப்பதற்கு நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கெட்டே அலைவார் என்றும் தழைப்பதற்கு சாதி என்றும் விந்து என்றும் தந்தை தாய் பிள்ளை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்கு சொன்னது அல்லால் கதிவேறில்லை. உத்தமனே அறிந்தோர்கள் பாடினார்கள். பாடினார் இப்படியே சொல்லாவிட்டால் பரிபாடை அறியார்கள் உலகமூட. சாடுவார் சில பேர்கள் பல நூல் பார்த்து தமை மறந்து படுகுழியில் விழுவார் சாவார். வாடுவார் நாமம் என்றும் ரூபம் என்றும் வையகத்தில் கல் செம்பை தெய்வம் என்றும் நாடுவார் பூரணத்தை அறியார் மூட. நாய் போலே குறைத்தல்லோ ஒழிவார்தானே. காணாமல் அலைந்தோர்கள் கோடா கோடி. காரணத்தை அறிந்தோர்கள் கோடா கோடி. வீணாக புலம்பினதால் அறியப் போமோ. விஞ்ஞானம் பேசுவதும் ஏதுக்கு ஆகும். கோணாமல் சுழுமுனியில் மனத்தை வைத்து குருபாதம் 24 நாளை சேர்த்து நாணாமல் ஒரு நினைவாய் காக்கும் போது
காட்டிக்கொள்ளே. ஊதியதோரூரறிந்தால் அவனே சித்தன், உத்தமனே 16 பதியே ஆகும். வாதிகளே 4 பதியின் பாதம், வகை 4 உயிராகும் மார்க்கம் கண்டு. சோதி பரிபூரணமும் இலை 3 தான், தூங்காமல் தூங்கி அங்கே காக்கும் போது. ஆதி என்ற பராபரையும் அரணும் ஒன்றாய். அண்ணாக்கின் வட்டத்துள்ளாகும் பாரே, ஆதி என்ற பராபரையும் மரணும் ஒன்றாய். அண்ணாக்கின் வட்டத்துள்ளாகும் பாரே. பாரப்பா உதயத்தில் எழுந்து இருந்து, பதறாமல் சுழுமுனையில் மனத்தை வைத்து. காரப்பா பரிதிமதி 2 மாறி, கருவான சுழுமுனையில் உதிக்கும் போது. தேரப்பா அண்ணாக்குள் நின்று கொண்டு, தியங்காமல் சுழுமுனைக்குள் அடங்கும் பாரு. சீரப்பா 16 8 4, சிதறாமல் 3 ஒன்றாய் சேர்ந்து போமே. ஒன்றான பூரணமே இதுவே ஆச்சு, உதித்த கலைதான் என்றும் இதுவே ஆச்சு. நன்றாக தெளிந்தவர்க்கு ஞானம் சித்தி, நாட்டாமல் சொன்னதனால் ஞானமாமோ. பன்றானவாதி குரு சொன்ன ஞானம், பரப்பிலே விடுக்காதே பாவமாகும். திண்டாடும் மனத்தோர்க்கு காணப்போகா, தெளிந்தவர்க்கு தெரிவித்த உகமைதானே. உகமை இன்னும் சொல்லுகிறேன் உலகத்துள்ளே, உவமையுள்ள பரிகாசம் நனி பேசாதே. பகைமை பண்ணிக் கொள்ளாதே, வீண் பேசாதே. பரப்பிலே திரியாதே, மலையேறாதே. நகையாதே, சினங்காதே, உறங்கிடாதே. நழுகாதே, சுழுமுனையில் பின்வாங்காதே. செகமுழுதும் பரிபூரணம் அறிந்து வென்று, தெளிந்து பின் உலகத்தோடு ஒத்து வாழே. வாழாமல் உலகம் விட்டு வேடம் பூண்டு, வயிற்றுக்காய் வாய் ஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை. தமை அறியா சண்டாளர் முழுமாடப்பா, பாழாக பாவிகளின் சொல் கேளாதே. பதறாதே, வயிற்றுக்காக மயங்கிட்டோடா. கேளாதே, பேச்சு எல்லாம் கேட்டு கேட்டுட்டு. கலங்காதே, உடல் உயிர் என்று உரைத்திடாதே. உடலுயிரும் பூரணமும் 3 ஒன்றே. உலகத்தில் சிறிது சனம் வெவ்வேறு என்பர். உடலுயிரும் பூரணமும் ஏது என்ற கால். உத்தமனே 16 ஒரு 4 8. உடலுயிரும் பூரணமும் அயன்மாலீசன்.
கெழு விண்ணான விண்ணுக்குள் அண்ணாக்கு அப்பா மதிரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும் மகத்தான செவியோடு பரிசம் எட்டும் பதியவிடம் சுழுமுனை என்றதற்கு பேரா பகருவார் சொர்க்கமும் கைலாசம் என்றே கைலாசம் வைகுந்தம் தெய்வலோகம் காசி கன்யாகுமரி என்றும் சேது என்றும் மயிலாடு மேகம் என்றும் நாகம் என்றும் மாய்கை என்றும் மின்னல் என்றும் மவுனம் என்றும் துயிலான வாடை என்றும் சூட்சம் என்றும் சொல்லற்ற இடம் என்றும் ஒடுக்கம் என்றும் தைலான பாதம் என்றும் அடிமுடி என்றும் தாயான வத்து என்றும் பதியின் பேரே பேரு சொன்னேன் ஊர் சொன்னேன் இடமும் சொன்னேன் பின்களையும் முன் கலையும் ஒடுக்கம் சொன்னேன் பாருலகில் பல நூலின் மார்க்கம் சொன்னேன் பல பேர்கள் நடத்துகின்ற தொழிலும் சொன்னேன் சீருலகம் இன்னது என்று தெருட்டிச் சொன்னேன் சித்தான சித்து எல்லாம் சுருக்கிச் சொன்னேன் நேரு சொன்னேன் வழி சொன்னேன் நிலையும் சொன்னேன் நின்னுடம்பை இன்னது என்று பிரித்துச் சொன்னேன் பிரித்து உரைத்தேன் சூத்திரம் இரட்டுக்குள்ளே பித்தர்களே நன்றாக அது தெரிந்து பார்க்கில் விரித்து உரைத்த நூலினது மார்க்கம் சொன்னேன் விழாதே இந்த நன்னூல் இருக்குது என்று கருத்துடனே அறிந்து கொண்டு கலை மாறாதே காரியத்தை நினைவாலே கருத்தில் கொள்ளு சுருதி சொன்ன செய்தி எல்லாம் சுருக்கிச் சொன்னேன் சூத்திரம் போல் 16 தொடுத்தேன் முற்றே Thank you.